ஸோ படம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து முதல் வார்த்தை வந்து யார் அந்த பிட் பாக்கெட்டை வச்சவன் அவன் வர சொல்லியா உன் கால் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரியா நான் உண்மையுமே இப்போ ஒரு படம் பண்ணுறேன் செல்லாகாசுன்னு அந்த படத்தில் நீ நடிக்கிற. சினிமாவில் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்க தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின் அப்படின்றத தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய பங்கு இருக்கு. சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் பேசுவோம். அந்த ஸ்கிரிப்ட் பேசும்போது ஒரு கலாய்க்கிறதா இருக்கட்டும் கவுண்ட்ரு அது இதுன்னு அவங்க போடும்போது அங்கே விழுந்து சிரிச்சுட்டு தான் அங்கே போய் நாங்கள் இப்போ ஃப்ரேமில் போய் நடிப்போம். எனக்கு இதுதான் வரணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இந்த டைலாக் மேலே நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல. அது ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ஜாலியாக இருப்பாங்க. உங்களுக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய அப்ரிசியேஷனா நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு அப்ரிசியேஷன் யார் கொடுத்தது, எதுக்காக கொடுத்தது? ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு குரங்கு பொம்மை படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரஃப் எடிட் பண்ணிவிட்டு பாரதிராஜா பார்த்தாரு. பாரதிராஜா பார்த்துட்டு நான் பின்னாடி உட்காந்துருந்தோம். அவர் படம் பார்த்துட்டு நான் வர சீன்லாம் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணிட்டு இருந்தார். நம்மளால் வந்துட்டாயா அப்படின்னு என் கேரக்டரை பயங்கரமாக ரசிச்சுருந்தார். எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன், பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து முதல் வார்த்தை வந்து யார் அந்த பிட் பாக்கெட்டை வச்சவன் அவன் வர சொல்லியா அப்படின்னு இயக்குனர் வந்து என்னை கூப்பிட்டாப்புல. இந்த மாதிரி டேரக்டர் கூப்பிட்றாரு. உள்ளே போனேன். உள்ளே போனாக்கில் டபக்குன்னு என்னை பார்த்தாக்கில் இருந்துச்சு. நீ தானா தாய் பிடிச்சிட்டாடா என்னதான் ஒரு டைரக்டர் ஒரு சீக்வன்ஸ் சொன்னான்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு, அவன் தான் ஆர்டிஸ்ட். எனக்கு நீ டேட்டு தருவியா அப்படின்னாரு. ஐயா உன் கால் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரியா நான் உண்மையுமே இப்போ ஒரு படம் பண்ணுறேன் செல்லாகாசுன்னு அந்த படத்தில் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு அந்த படமும் எடுத்தார். அவர் படம் நடித்தேன். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ அவருக்கு. ஸோ அந்த படம் அப்படியே நிற்கிது. ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணது அவர். அதுக்கப்புறம் A1 நடிக்கும் போது நான் ஒரு ஷார்ட்டில் இப்படி வந்து நடிச்சுட்டு போவேன். அலறிட்டு இப்படி போவேன். அப்போது சந்தானன் பார்த்துட்டு யாரா அவன் அப்படி நடிக்கிற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரை போட்டு பார்த்து இல்லாத செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுற சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி அவரோட பாரிஸ் யாராச்சு, அப்புறம் இப்போது வடக்குப்பட்டி ராமசாமி, சபாபதி, எல்லா படத்துக்குமே சந்தானன். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் அவர் காம்பினேஷனில் என்னை இது வரைக்கும் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆமாம். அதுக்கப்புறம் மகாராஜா ஆடி ஃபஸ்ட்டு இதில் வந்து பூஜையில் வந்து சேதன் அப்போ தான் பார்த்துருப்பாங்க போட்டுருக்கு படம் குரங்கு பொம்மை. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அப்போ தான் பார்க்குறேன் அவரை நேருக்கு நேராக அப்போ தான் பார்க்குறேன். கல்கி சூப்பராக பண்ணியிருந்தேன்டா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னேன். இதெல்லாம் பயங்கர சந்தோஷத்தை கொடுத்த தருணம். சேனல் சைட்லேருந்து எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் நான் த்ரோ பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் பர்சனல். நீங்கள் பேசின சில விஷயங்கள்ல இருந்து இது வரல. என்ன கொஸ்டின் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் நிஜமாலே திறமை மதிக்கப்படுதா இல்லை ஜால்ரா தான் மதிக்கப்படுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எங்கள் சைட்லேருந்து இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, திறமை தான் மதிக்கப்படுது. ஜால்ராலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜால்ரா அது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் திறமை தான் மதிக்கப்படுது. உண்மையாக ஒரு இடத்துல போய் உண்மையாக பேசும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேக்காக ஒரு விஷயம் ஜால்ராவாக பேசும்போது அது தெரிஞ்சிடும். நிறைய புத்திசாலிகளுக்கு தெரிஞ்சிடும். சில பேர் அது அடிக்டாக இருப்பாங்க ஒருத்தவங்களை பற்றி ஜால்ரா போகிறது. ஸோ அது நம்ம பழகிற விதமே தெரியும், பழகிற ஆட்களே தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆட்கள் அந்த ஜால்ராவுக்கு அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலுமே உனக்கு திறமை இருக்கா அப்படின்றது தான் என்னை பொறுத்தளவு திறமை தான்.
சினிமாவில் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்க தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்றத தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய பங்கு இருக்கு. இருந்தாலும் பட் படத்தோட வெற்றி அப்படின்ட்டு வரும்போது அதிகமாக கொண்டாடப்படுறது வந்து படத்தோட ஹீரோ, டைரக்டர் அண்ட் ஹீரோயின் இவங்க தானே தவிர கேரக்டர் ஆர்டிஸ்ட் பெருசா பேசப்படுறது கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தோட வெற்றியில கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களோட பங்கு எவ்வளோ எவ்வளோ பேசப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக அது பேசப்படும் தான். நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பேசப்பட்டிருக்கு. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, காமெடியன், இல்லை அதுக்கு அது பங்களிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானும் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் காமெடியனாகவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ரெக்கக்னஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போனோம்னா இப்போ வந்து இப்போ சூரிய காமெடியனாக பண்ணார், இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு பயங்கரமாக. சந்தானம் சார் கூட 2 படங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம், 3-4 படம் நடிச்சிட்டேன். 4 படம் நடிச்சிருக்கீங்க. யூஸ்வலாகவே வந்து படம் சந்தானம் சார் படம் வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போதே செம்ம ஃபன்னாக ஜாலியாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருப்போம். அப்போ கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்து பயங்கர கலக்கலை அப்படின்ட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அங்கே நடந்த சில விஷயங்கள் லைக் எப்படி செட்டே வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கும் எப்போவுமே சந்தானம் சார் படம் அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றதை பற்றி சொல்லுங்கள். சந்தானம் கூட பிகின் ஸ்க்ரீன் வந்து நம்ம பயங்கரமாக கிண்டில் பண்ணிட்டு பயங்கர ஜாலியாக வயிறு வலிக்க குலுங்கி விழுந்து சிரித்து அப்படி தான் பண்ணுவோம். என்னென்னா அவர் ஷூட்டிங்னாவே பயங்கர ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் பேசுவோம். அந்த ஸ்கிரிப்ட் பேசும்போது ஒரு கலாய்க்கிறதா இருக்கட்டும், கவுண்ட்ரு அது இதுன்னு அவங்க போடும்போது அங்கே விழுந்து சிரிச்சிட்டு தான் அங்கே போய் நாங்கள் இப்போ ஃப்ரேமில் போய் நடிப்போம். அது ரொம்ப ஜாலியாக அதுதான் அவர் ரியலாக நாங்கள் படத்தில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் ரியல்லையும் இருப்பார். அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன். சூப்பர். யூஸ்வலாக வந்து ஒரு கமெடியனாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய கவுண்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வரும் இல்லையா? இதெல்லாம் ஆக்சுவலி ப்ரிப்பேர்டாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே நீ இதை சொல்லு நான் இதை சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரிப்பேர்டாக தான் போவீங்களா, இல்லை ஆன் ஸ்பாட்டில் வரதா சார் இந்த கவுண்டர்ன்ற விஷயம்? அதுதான் அது வந்து ஒரு டைரக்டரை பொறுத்து. எனக்கு இதுதான் வரணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இந்த டைலாக் மேலே நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல. அது ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ஜாலியாக இருப்பாங்க. காமெடி படம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த கவுண்டர் செமையாக இருந்துச்சுங்கன்னு சிரித்து அது நமக்கு ஃபேஸ் கொடுப்பாங்க. சில டேரக்டர்ஸு சில வந்து அதுக்கான ஃபேஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன இருக்கோ கண்டென்ட் என்ன இருக்கோ என்ன டைலாக் இருக்கோ அது மட்டும் பேசுங்க அப்படின்னு. அதுதான் ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு நடிகனாக நம்ம வந்து அந்தந்த டேரக்டருக்கு தக்கன ஃபஸ்ட்டு அந்த கேரக்டருக்குள்ளே போய் உள்வாங்கி நடிக்கிறோமோ இல்லையோ இந்த டேரக்டருக்கு என்ன மாதிரி இருக்காங்க, இவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தக்கன நம்ம போய் நடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும்.